அந்த ராஜுக்கு புத்தி வரல, என்கிட்ட இன்னும் மோதிட்டு இருக்கான். இதுல சாந்தி ஒரு நல்ல பெண்மணின்னு அவன் சர்டிபிகேட் கொடுத்திருக்கானா? அத நான் என் மாமனார் கிட்ட சொல்ல விட்டுருவேனா? அடி பாவி, அது கேட்காது. அப்படிதான் கிழிப்பேன். எனக்கு எதிரா எந்த ஆதாரமும் இருக்க கூடாது. நான் மறுபடியும் சொல்றாத, உங்களுக்கு தேவையில்லாத வேலைய நீங்க செய்யாதீங்க. பேசாம பூ கட்டுங்களேன். பாய். அடே கார்த்திக் தம்பி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேங்க. என்ன இந்த பக்கமா போறீங்க? வீட்டுக்கு வந்துட்டு போலாமே. இப்பதான் வீட்டுக்கு போய் அண்ணி அம்மா அவங்க எல்லாம் பார்த்துட்டு வரேன் தம்பி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயமா? அது ஒண்ணு இல்ல தம்பி, வீட்டுல வெள்ளை அடிச்சோம். அப்ப சோஃபா செட்ல நவுத்தினா கீழே பார்த்தா அண்ணன் எதிர ஏதோ ஒரு லெட்டர் கிடக்குது. அட என்ன எதுன்னு பிரிச்சு பார்த்தா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்படியா? என்ன லெட்டர்? ராஜு அண்ணன் எழுதுறப்போ உங்க வீட்டு பிரச்சனைகள் சம்பவங்கள் இதை பத்தி எழுதியிருந்தாரு தம்பி. உங்க கல்யாணம், ஐயாவுக்கு கோபம், சாந்தி அம்மாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனா அவங்க நல்லவங்க. இந்த விஷயத்தை ஐயா கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு பாக்குறேன், சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த மாதிரி என்னென்னமோ நிறைய எழுதியிருக்காருங்க. அந்த லெட்டர் தான் இப்ப உங்க அம்மா கிட்ட குடுத்துட்டு வரேன் தம்பி. அப்ப நான் வரேன் தம்பி. போயிட்டு வாங்க ஐயா. இப்ப நல்லா இரு. இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நன்றிங்க. ராஜு அண்ணன் தம்பி ஏதோ சொல்லிட்டு போறாரு, ஒண்ணுமே புரியலையே. ராஜி, டிஃபன் கொண்டாமா. ராஜி கொண்டாமா சீக்கிரம். இது வந்துட்டேன் மாமா. அம்மா கார்த்திக் இங்க சாப்பிட வரல? கார்த்திக் வந்துட்டேம்மா. அத்தை நீங்களும் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். உட்காருமா. நம்ம ரெண்டு பேருக்கு பன்னிவிடை செய்யத்தான மருமக இருக்கிறா. உட்காரு. போதுமா? அத்தை உங்க எல்லாரையும் கவனிக்கிறது தானே எனக்கு வேலை. அம்மா, ராஜு அண்ணன் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்தாராமே.
ஆமாப்பா. அப்படியா? யாருமே சொல்லல. ஆ, நான் வழியில பார்த்தேன்ப்பா. ஆஹா. அவரு உங்களை தான் பார்க்க வந்தார் மாமா. நீங்க இல்லைன்னு சொன்னதும் அவர் கிளம்பிட்டாரு. அவர் ஏதோ லெட்டர் கொடுத்துட்டு போனதால சொன்னாரு. என்ன லெட்டர்மா? ஒண்ணுல பழைய லெட்டர். வழக்கமா தம்பிக்கு எழுதுற புலம்பல். அது வீட்ல எங்கேயோ இருந்துதான் அத கொண்டு கொடுத்தாரு. சும்மா இங்க வர்றதுக்கு அது ஒரு சாக்கு. இல்லனே, அவர் ஏதோ சொன்னதெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டு பிரச்சனை பத்தி. அது ஒண்ணும் இல்லப்பா, நாங்க லெட்டர் படிச்சு பார்த்தோம். ராஜு அண்ணனோட மனக்குமுறல் எழுதியிருக்காரு. சாந்தி முதலா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ இங்க இருந்த சூழ்நிலை பத்தி எழுதியிருக்காரு. நீங்க கோவப்பட்டது, நான் சமாதானப்படுத்தினது, இதுல இருந்து பெருசா எழுதியிருக்காரு மாமா. சரி, அந்த பழங்கதையெல்லாம் பத்தி இப்ப என்ன பேச்சு? சாப்பிடுங்க. வாங்க சம்பந்திமா. உட்காருங்க. என்ன திடீர்னு ஒரு விஜயம்? புதுசா ஒரு பிரச்சனை, அத பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஹாய் அக்கா. அது வந்து. ஹாய் அக்கா. ஹாய் ரம்யா. என்ன வந்தது வராதுமா இங்கே உட்காந்து மாமா கிட்ட பேசிட்டு இருக்க? உள்ளலாம் வர மாட்டியா? என்கிட்ட பேச மாட்டியா? ரம்யா, ஏஜ் பிஃபோர் பியூட்டி. வயசான என்கிட்ட முதல்ல பேசிட்டு அழகான உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீ உள்ள போய் வெயிட் பண்ணு போ. தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. ஏதோ முக்கியமான பிரச்சனை பேசணும்னு சொன்னீங்க. அந்த நேரத்துல ரம்யா இருக்க வேணாம்னு தான் உள்ள அனுப்பிச்சேன். இல்ல பரவாயில்ல. சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. எங்க வீட்ல வேலை பண்ணிட்டு இருந்தானே ராஜுன்னு. அவன் தான் செத்து போயிட்டானே. ஆமா, அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் என்ன பண்ணான்? நம்மள எதுக்கு அவாய்ட் பண்றாங்க? இப்பெல்லாம் அடிக்கடி அவன் எங்க வீட்டுக்கு வரான். இது ஒரு புது பிரச்சனையா இருக்கு. அன்னைக்கு வந்துட்டு ராஜு அண்ணன் எழுதுன ஒரு லெட்டர் கொடுத்தான். அந்த லெட்டர்ல சாந்தி ரொம்ப நல்லவ, எங்க வீட்ல இருக்கிறவங்களால சாந்திக்கு பிரச்சனைன்னு எழுதி இருந்தது. அத அவன் அத்தை கிட்ட கொடுத்துட்டான். நான் அத்தை கிட்ட வாங்கி கிழிச்சு போட்டேன். இந்த இஷ்யூ கார்த்திக்கு தெரிய வராதுன்னு நினைச்சேன். இந்த ஆள் லெட்டர் கொடுத்துட்டு போற வழியில கார்த்திகை பாத்துருக்கான். நேரா கார்த்திக் வந்து என்கிட்ட கேட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நல்ல வேளை மாமா கரெக்ட் டைம்க்கு வந்து இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டாரு. நல்ல மாமனார். அப்புறம் என்ன கவலை? இல்ல, மாமா கரெக்ட் டைம்க்கு வந்து ஆஃப் பண்ணிருந்தாலும் கார்த்திக் மனசுல இன்னும் சந்தேகம் இருக்கும்னு நான் டவுட் பண்றேன். உங்க மாமாவது சில நேரத்துல புத்தியை யூஸ் பண்ணுவாரு. ஆனா இந்த கார்த்திக் இருக்கானே, வடிகட்டின முட்டாள். அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணிதான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கான். தப்பா நினைக்க மாட்டான். நீங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப்ப முதல்ல டக்கு டக்குன்னு எடுங்க. நமக்குன்னு எல்லா சொத்தும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தப்பா நினைச்சா என்ன, தப்பா நினைக்கலன்னா நமக்கு என்ன? அவன் பங்கு நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தானே இருந்தாகணும். யூ ஆர் கரெக்ட். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். எந்த ஸ்டெப் எடுக்கிறோமோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எடுக்கணும். சரி சார், நான் ரம்யா பார்த்துட்டு கிளம்புறேன். வரேன். ரம்யா. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? இல்லக்கா, நல்லாதான் இருக்கேன். உன் மாமாவை மீட் பண்ணி ஒபிஷியலா சில மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ஆமா. சரி, நான் கிளம்பட்டுமா? டேக் கேர்.
ஹலோ. ஷியாமண்ணா, ரம்யா. சொல்லு ரம்யா. அக்கா இப்போ இங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மாமா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நான் போனேன், என்னவோ என்ன அவாய்ட் பண்ண மாதிரி பேசினாங்க. அப்படியா? ஆமா, நீ சொன்னது கரெக்ட் ஷியாமண்ணா. அக்கா கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அது என்னன்னு நீதான் கண்டுபிடிக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன். வெய். So sweet. என்னடா பாப்பா, என்னடா செல்லம். அச்சச்சோ, என்னடா அலங்காரம் எல்லாம் பிரமாதமா இருக்குதே. என் பேர பையன் வந்த உடனே வீடு களை கட்டிருச்சு. கொண்டா 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 கொண்டா. தூங்கிட்டானா? இல்லைங்க. வாடா ராஜா, வா 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 வா. என் வம்ச வாரிசா வந்த முதல் பேர குழந்தை. இப்ப இதுக்கு பேர வைப்புமா? புள்ளைய பெத்துட்டா சந்தோஷமா, புள்ளைய பெறலனா சந்தோஷமே இல்லையா? நேராகுதுங்க, பேர் வைங்க. நீ ஒரு நல்ல பேரை சொல்ல. என்னங்க சொல்றீங்க? நானா? ஆமா மாமா, எந்த முடிவா இருந்தாலும் நீங்க எடுக்கிறதுதான். நீங்களே ஒரு பேர் வைங்க. நானே பேர் வைக்கணுமா? ஆமா மாமா. ஓகே. உங்களுக்கு பேர் நான் வைக்கணுமா? சேகர், ராஜசேகர், ராஜசேகர், ராஜசேகர். அபிராமி, ராஜசேகர்ங்கிறது யாரோட பேர் தெரியுமா? தெரியலையே மாமா. என் மாமனார் பேர். உங்க அத்தையோட அப்பா பேர். இதா இருக்காரு பார், குட்டி மாமனார். பாராஜி, உங்க அப்பா பேர குழந்தை காதல ஓது. ராஜசேகர், ராஜசேகர், ராஜசேகர். ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷம். தேங்க்யூமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. என்னங்க? ராஜசேகர், ராஜசேகர், ராஜசேகர். ராஜசேகர், ராஜசேகர், ராஜசேகர். Congrats. Thank you, Anita. டேய் குட்டி, ராஜசேகர், ராஜசேகர், ராஜசேகர். நல்லா தட்டுங்கப்பா. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ்டா. என்ன அபிராமி, குவைட்டா ஓரம் பண்ணிட்ட? நீ வந்து பேரை சொல்லு. இல்ல, இருக்கட்டும் மாமா. கமான், வந்து சொல்லு. கம். ராஜசேகர், ராஜசேகர், ராஜசேகர். வெரி குட். இந்தாம்மா. என்ன, என் பேர் எப்படி இருக்கான்? ரொம்ப நல்லா இருக்க மாமா. குட், தேங்க் யூ வெரி மச். என்ன ராஜி, வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? எல்லாருக்கும் ஏதாவது சாப்பிடுறதுக்கு கூட. சரிங்க, வாங்க.
ஸ்வாதி அனிதா வாங்க. சரிம்மா. அனிதா, நீ பேசி டிஃபன் சாப்பிடவா? ஓகே. பாய் என்னடா குட்டி பையா, இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. என்னடா பாக்குற? குட்டி குட்டி. என்னடா? என்ன தினேஷ், சந்தோஷமா? ரொம்ப. ஆர்கி குடும்பத்துக்கு உன்னால முதல் வாரிசு. அத நினைக்க நினைக்க பூரிப்பா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா ஆனா உனக்கு பெருமையா தெரியல. ஏன்? என் மனசுல ஒரு சின்ன குறை. என்ன? நீ நல்ல சிகப்பு, உன் பொண்டாட்டியும் நல்ல கலர். ஆனா உன் குழந்தை கருப்பா இருக்கே. சாதாரணமா குழந்தைக்கு அம்மா கலர் இல்ல அப்பா கலர் தான் இருக்கும். அதானா? ஏமா தினேஷ் அப்பா கருப்பா இல்லையே, அவர் நல்ல எலுமிச்சம்பழ கலர்ல இருப்பார். ஏன் கேக்குற? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க போங்க. உங்க குடும்பத்திலயும் யாரும் கருப்பா இல்ல. நம்ம குடும்பத்துல வேற யாரு கருப்பா இருக்காங்க? டேய் இங்க பாரு இங்க பாரு. டேய் என்னம்மா? யாரு நினைச்சு கருவுல குழந்தைய சுமக்குறாங்களோ அவங்க கலர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சயின்ஸ்ல இப்ப லேட்டஸ்டா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீ டிவில பார்க்கல? தாயோட மனசையும் நினைப்பையும் பொறுத்துதான் ஜனனம் இருக்கான். அந்த காலத்துல மகாராஜாக்கள் எல்லாம் தனக்கு பிறக்க போற குழந்தைங்க வீரர்களா இருக்கணும்னு படுக்கை அறையில சிங்கம் புலி படங்கள் எல்லாம் மாட்டிருப்பாங்களாம். நான் படிச்சிருக்கேன். பிரகலாதன் கருவுல இருக்கும்போது நாராயண மந்திரம் கேட்டதுனாலதான் நாராயண பக்தனானா. இது புராணம். எல்லாமே தாயோட மனசு பொறுத்தது. தினேஷ், அங்க பாரு. உன் குழந்தையோட பெரியப்பாக்கு உன் குழந்தை மேல எவ்வளவு ஆசை. தனக்கு புள்ள இல்லைனாலும் தான் புள்ள மாதிரி கொஞ்சிட்டு இருக்காரு பாரு.